गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 2010 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஷரத்ருத்து விருச்சிக மாதம் கார்த்திகை மாதம். அதாவது விருச்சிக மாதத்தில் சப்தமி திதி சுக்லபக்ஷம் சப்தமி சதபிஷங் நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இன்றைக்கி வேறுபட்ட வசதியான நாள். இன்றைக்கி இன்றைய தினம் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயத்தில் அநேகமாக பாதி அத்தியாயம் 30 ஸ்லோகங்களான சுமார் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். விருச்சிக மாதத்தில் குருவாயூரில் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நாராயணியத்தை
ஆரம்பித்தாள். முதல் தசகத்தை சுவாமி சந்நிதியில் பாடினாள். அதுலேருந்து 100 நாள் கணக்கு எடுத்தோன்னா 100வது நாள் அவர் இன்னைக்கு எந்த வருஷம் பாடினாரோ அந்த வருஷம் 100வது நாள் விருச்சிக மாதம் 28ஆம் தேதி அன்றைய தினம் அவர் அதை முடித்தாள். நாராயணியத்தை சம்பூர்த்தி பண்ணாள். அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதை கொண்டாடணும்னா அந்த கோகுலாஷ்டமியிலேருந்து 100வது நாள் என்றைக்கோ அன்றைக்கி தான் தி ஆனிவர்சரி ஆஃப் தி கம்ப்ளீஷன் ஆஃப் நாராயணியம் அதை செலிப்ரேட் பண்ணணும். இதை பற்றி நான் ஒரு பிளாக் எழுதியிருக்கேன். அப்படி பார்த்தோன்னா இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி இப்போது போச்சே 2-3 நாள் முன்னாடி அன்றைக்கி தான் ஜென்மாஷ்டமியிலேருந்து கணக்கு பண்ணோன்னா 100வது நாள். ஸோ அப்படி செலிப்ரேட் பண்ணினோம்னாக்க டிசம்பர் 9ஆம் தேதி அன்றைக்கி நாராயணியம் டே. விருச்சிக மாதம் 28ஆம் தேதி அன்றைக்கி சில பேர் கொண்டாடுறாள். லைக் குருவாயூரில் தான் அதான் கொண்டாடுறாள். அப்படி கொண்டாடணும்னா நாளைக்கு தான் விருச்சிக மாதம் 28வது நாள். ஸோ திங்கட்கிழமை நாளைக்கு டிசம்பர் 13 கொண்டாடலாம். அது கூடி ஜெனரலி இந்த மாதம் நாராயணியத்தை பூர்த்தி பண்ண வைபவத்தை எல்லோரும் பகவானை தியானம் பண்ணி கொண்டாடலாம். பேர்பட்ட புண்ணியமான இந்த மாதம் இது. அது மாத்திரமில்லை, 16ஆம் தேதியிலேருந்து தனுர்மாதம் வேற ஆரம்பிக்கிறது. ஹேமந்தே பிரதமே மாசே அப்படின்னு பாகவத்தில் ரொம்ப விஷயத்தை சொல்லியிருக்காள். இந்த ஹேமந்த ருத்துவில் முதல் மாதமான மார்கழி சீர்ஷ மாதம் இருக்கே, அப்போது நந்த கோகுலத்தில் கன்னிகைகள்லாம் போய் கிருஷ்ணனை பஜனை பண்ணாலாம். காலம் எழுந்துன்னு ஸ்நானம் பண்ணிவிட்டு அதான் மார்கழி மாதம் நோன்பு நூக்கிறதுன்னு பேர். அதெல்லாம் ரொம்ப விமர்சையாக தமிழ்நாட்டில் கொண்டாடுவாள். பேர்பட்ட வசத்தியான விருச்சிக மாதம் இப்போது இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3 ஸ்கந்தத்தில் 13 அத்தியாயம் 13வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். 12வது அத்தியாயத்தில் போன தடவை நம்ம பார்த்தோம். 2-3 வாரம் முன்னாடி நம்ம 12வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணபோது அந்த கதை என்னென்னா, சுவாமி பிரம்மா மனுவை படைத்தாள் முதல்ல. ஏன்னா சிருஷ்டி ஏற்படுவதற்கு பிரம்மாவனுடைய நோக்கம் என்னென்னா, இந்த பூமியில் பிரஜைகள்லாம் சிருஷ்டி பண்ணணும்ன்ட்டு. அது எப்படி பண்ணணும்னா, தம்பதியாக ஒரு ஆண் ஒரு பெண் இவர்களை படைச்சி அது மூலமாக பிரஜாவிருத்தி ஏற்படணுங்கிறதாக எண்ணம். அதனால் சுயமாக தன்னுடைய உடம்புலேருந்து 2ஆக பிரிஞ்சு ஒரு ஆணாகவும் ஒரு பொண்ணாகவும் முதல்ல தோன்றவர் மனு, சுவாயம்புவ மனுன்ட்டு பேர். சதரூபா தேவி, இவா 2 பேருக்கும் பிறந்த குழந்தைகள் மொத்தம் 5ன்னு சொன்னாள் போன அத்தியாயத்தில். அந்த சுவாயம்புவ மனுக்கும் சதரூபைக்கும் பிறந்த குழந்தைகள் 3 பொண்ணு 2 பிள்ளைகள். பிரியவிரதன் உத்தானபாதன்னு 2 புருஷ பிரஜை, ஆகூதி தேவகூதி பிரசூத்தின்னு 3 பொன் குழந்தைகள். இதை சொன்னாள். இதை சொல்லி போன அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணாள். இந்த அத்தியாயத்தில் பிரம்மா மனுவை படித்து சுவாயம்புவ மனுவை படைச்சு பிரஜையை சிருஷ்டி பண்ணணும்னு சொன்னாள். அந்த சுவாயம்புவ மனுக்கு பிரஜா சிருஷ்டியில் உற்சாகம் இருந்த போதிலும் கூட அவர் பார்த்தார், எந்த பூமியில் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும்னு நினச்சாரோ அந்த பூமி பிரளய ஜலத்தில் மூழ்கி உள்ளே போயிடுத்து. அப்போது பிரம்மாட்ட போய் சொன்னால், ஆஹா பூமி மூழ்கி போயிடுத்தே பிரளய ஜலத்துக்குள்ளே, இந்த ஸ்பேஸுக்குள்ளே மூழ்கி போயிடுத்து, அதை எடுத்துன்னு வரணுமேங்கிறதா சொன்னாலாம். அப்பொழுது பிரம்மா சுவாமியை பிரார்த்திச்சுட்டாள். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் யஜ்ஞ வராகமூர்த்தியாக ஒரு பன்றி ரூபத்தில் தோன்றி அந்த பூமியை உத்தரணம் பண்ணால், உயரக்கு தூக்கின்னு வந்தாள். இந்த கதையை அந்த சமயத்தில் பூமியை தூக்கின்னு வரத்துக்காக பிரளய ஜலத்துக்குள்ளே நுழைஞ்ச அந்த பன்றி ரூபமாக இருந்த சுவாமியை எதிர்த்து ஹிரண்யாக்ஷன்னு ஒரு ராட்சசன் அவன் யுத்தம் பண்ணான். அவனை வதம் பண்ணாள் சுவாமி. இதெல்லாம் இந்த 13வது அத்தியாயத்தில் சொல்கிறாள். அதை சுருக்கமாக ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காள். அந்த ஸ்ரீதர வியாக்கியான ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் 13வது அத்தியாயத்து ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ.
त्रयोदशे सिसृक्षायां मनोराकस्मिकाप्लुतां धराम् उद्धर्तुम् उद्भूतात् क्रोडात् दैत्यानुसूदनम्. தரானாக்க பூமின்னு பேர். தராம் உத்தர்த்தும் உத்பூதாத் குரோடாத் தைத்யானுசூதனம். இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீமன் நாராயணன் பூமியை பிரளய ஜலத்திலேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக உள்ள நுழைஞ்சு பன்றி ரூபத்தில் நுழைஞ்சு தன்னுடைய தித்திப்பல்னால் பூமியை உயரக்க தூக்கின்னு வந்தபோது தோன்றின ராட்சசன் ராட்சசனான இரண்யாட்சனை வதம் பண்ணாள். அந்த சரித்திரம் இந்த 13வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது என்றதாக சுருக்கமாக சொன்னால் ஸ்ரீதரர். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே तृतीयस्कन्धे त्रयोदशोऽध्यायः. श्रीशुक उवाच निशम्य वाचं वदतः मुनेः पुण्यतमां नृप भूयः पप्रच्छ कौरव्यः वासुदेवकथादृतः. श्री शुकाचार्याल சொல்ல ஆரம்பிச்சாள். श्री शुक उवाच निशम्य वाचं वदतः मुनेः पुण्यतमां नृप भूयः पप्रच्छ कौरव्यः वासुदेवकथादृतः. அப்பொழுது மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் சம்வாதம் நடந்துருக்கே. அந்த சமயத்தில் விதுரர் மைத்ரேயரை பார்த்து மறுபடியும் கேட்க ஆரம்பித்தாள்னு சொன்னாள். என்ன கேட்டாள்னால், விதுரவுவாச்ச சவை ஸ்வயம்புவः சம்ராட் பிரியः புத்திரஸ்வயம்புவः பிரதிலப்ய பிரியாம் பத்னீம் கிம் சகார ததோ முனே. ஸ்வயம்புவ மனு பிரம்மாட்டேந்து தோன்றினாரே, அப்பொழுது அவருக்கு சதரூபேங்கிறதாக மனைவியும் சிருஷ்டி பண்ணப்பட்டாளே. அப்போ அவள் 2 பேரும் என்ன பண்ணாங்கிற கதையை எங்களுக்கு எடுத்து சொல்லணும்னா, சரிதம் தஸ்ய ராஜர்ஷேஹே ஆதிராஜஸ்ய சத்தமா ப்ரூஹிமே ஸ்ரத்ததானாய விஸ்வக்சேனாஸ்ரயோஹ்யசௌ. இப்பொழுது கேட்டாள், அந்த ஆதிராஜன் முதல்ல தோன்றின ராஜாவான அந்த ஸ்வயம்பு மனு இருக்காரே, அவருடைய சரித்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஏனென்றால் அவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் விஸ்வக்சேனன். அவனை ஆசிரியச்சவர் இல்லையா, அவனை பூஜை பண்ணவர் இல்லையா. அவருடைய கதையை விஸ்தாரமாக எடுத்து சொல்லணும், என்ன பண்ணாங்கிறத சொல்லணும்னா, ஸ்ருதஸ்ய பும்சாம் சுச்சிரஸ்ரமஸ்ய நன்வஞ்சசா சூரிபிரீடிதோர்த்தः தத்தத்குணானுஸ்ரவணம் முகுந்த பாதாரவிந்தம் ஹிருதயேஷு ஏஷாம். நீங்கள் அந்த கதையை எங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏனென்றால் ஏஷாம் ஹிருதயேஷு முகுந்த பாதாரவிந்தம், யாருடைய ஹிருதயத்தில் எப்போ பார்த்தாலும் பகவான் முகுந்தன்னாலே முகும் ததாதி இது முகுந்தா. அவர் நமக்கு முக்தியை கொடுக்குறானாம். முக்கும் ததாதி, முக்தியை கொடுக்கக்கூடியவன் முகுந்தன்கிற நாமாவுக்கு அதான் அர்த்தம். அப்போ அதனால் முகுந்தன் போட்டார் அந்த பதத்தை. எந்த சுவாமி முகுந்தன் அவனுடைய பாதார விந்தங்களை எப்போ பார்த்தாலும் ஹிருதயத்தில் வச்சு பார்த்துட்டு இருப்பாளே சூரிபிகின்னா பகவத் பக்தாள். அப்பேற்பட்ட அந்த பக்தாளுடைய வாக்கால் அந்த பகவத் கதையை கேட்கணும், பெரிய மகான்களுடைய கதையை கேட்கணும்னா. ஸ்ருதஸ்ய பும்சாம் சுச்சிரஸ்ரமஸ்ய நன்வஞ்சசா சூரிபிரீடிதோர்த்தः. சூரிபிஹி ஈடிதா அர்த்தா. நல்ல கதைகள் வியாக்கியானம் பண்ணப்பட்டு சொல்ல வேண்டும். யார் மூலமாக? நல்ல பகவானை எப்போ பார்த்தாலும் ஹிருதயத்தினுடைய அவனுடைய பாதார விந்தங்களை மனசில் வச்சுட்டு அதனால் முக்தியை அடைஞ்சு போகிறாளே, அப்பேற்பட்ட மகான்களில் நீங்களும் ஒருத்தர். அப்பேற்பட்ட நீங்கள் அந்த
பரம பாகவதரான அந்த முதல் தோன்றின மனுவுடைய சரித்திரத்தை எடுத்து சொல்லணும்னால் ஸ்ரீ சுகவாச்ச இதி ப்ருவாணம் விதுரம் வினீதம் சஹஸ்ரசீர்ஷ்ணச்சரணோபதானம் பிரகிருஷ்டரோமா பகவத்கதாயாம் பிரணீயமானோ முனிரப்யசஷ்ட இதி ப்ருவாணம் விதுரம் வினீதம் சஹஸ்ரசீர்ஷ்ணச்சரணோபதானம் பிரகிருஷ்டரோமா பகவத்கதாயாம் பிரணீயமானோ முனிரப்யசஷ்ட. உடனே சுகாச்சாரியால் சொல்ல ஆரம்பித்தாள். மைத்ரேயருக்கு இவ்வாறாக விதுரர் கேட்டது ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சாலாம். மைத்ரேயர் எப்பேற்பட்ட விதுரர்னு பெரிய அட்ஜெக்டிவ் போட்டார். சஹஸ்ரசீர்ஷ்ண சரணோபதானம் விதுரம். சஹஸ்ரசீர்ஷன்னு யாருக்கு பேர்? பகவான் கிருஷ்ணனுக்கு பேர். அவர் தான் 1000 தலைகளை வச்சுட்டு விராட் புருஷனாக இருந்தவர். அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய கால்கள் அது காலை எடுத்து தன்னுடைய அந்த சரணங்களை எடுத்து தன் மடியில் வச்சுட்டு அவருக்கு சிசுரூஷை பண்ணியிருக்கார் இந்த விதுரர். அப்பேற்பட்ட பரம பாகவதர் இந்த விதுரர். அந்த விதுரர் வினீதம் விதுரம் ரொம்பவும் வினயத்தோடு கேட்டாலாம். மைத்ரேயரை பார்த்து கதை சொல்லணும்னு. அப்பேற்பட்ட அந்த விதுரர் கேட்ட கேள்வியை பார்த்துவிட்டு பிரகிருஷ்டரோமா உடம்பெல்லாம் மயிர்ச்சிழுத்து, அப்படியே ஹாரிப்புலேஷன், மயிரெல்லாம் மயிர்ச்சிழுத்து பகவத்கதையை சொல்ல ஆரம்பித்தாள். பிரணீயமானோ முனிரப்யசஷ்ட. அப்பொழுது மைத்ரேயர் சொல்ல ஆரம்பித்தாளாம். மைத்ரேய உவாச்ச யதா ஸ்வபாத்யயா சார்த்தம் ஜாதஸ்வாயம்புவோ மனு பிராஞ்சலி பிரணதச்சேதம் வேதகர்ப்பமபாஷத. பிராஞ்சலி பிரணதா ச இதம் வேதகர்ப்பம் அபாஷத. வேதகர்ப்பனான அந்த பிரம்மாவை நோக்கி ஸ்வயம்புவ மனு பேச ஆரம்பித்தாளாம். ஸ்வபார்யா சார்த்தம் நாள் தன்னுடைய மனைவியான சதரூபா தேவியோடு கூட சேர்ந்து நமஸ்காரம் பண்ணி அந்த பிரம்மாவை பார்த்து பேச ஆரம்பித்தாளாம். त्वमेक सर्वभूतानां जन्मकृत् वृत्तिदः पिता तथापि नः प्रजानां ते शुश्रूषा केन वा भवेत्. நீங்கள்தான் படைச்ச சிருஷ்டிக்கெல்லாம் பிதாவாக இருக்கப்பட்டவர். எங்களுக்கெல்லாம் பிதா நீங்கள் தான். அப்படி எங்களையெல்லாம் சிருஷ்டி பண்ணின பிதாவான நீங்கள், உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சு என்ன சுஷ்ரூஷை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆக்ஞாபிக்கணும்னாள். ததாபி நஹ பிரஜானாம் தே சுஷ்ரூஷா கேனவா பவேத். உங்களுக்கு நாங்கள் என்ன சுஷ்ரூஷை செய்யணும் அதை சொல்லணும் நீங்கள் நாள். தத்விதேஹி நமஸ்துப்யம் கர்மஸ்வீத்யாத்மசக்திஷு யத்கிருத்வேக யசோ விஸ்வக் அமுத்ரச்ச பவேத் கதி. ஆத்மசக்திஷுனால் எங்களுடைய கெப்பாசிட்டி எத்தனை உண்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் ஆக்ஞாபிக்கணும்னால், அப்படி ஆக்ஞாபித்தால் அதை நாங்கள் செய்யறதுக்கு சித்தமாக இருக்கோம்னு சொன்னாள். இதை பிரம்மா கேட்டாள். அதாவது பிரம்மா சொல்ல போகிறாள். இப்போ இந்த 8 ஸ்லோகத்தையும் நம்ம சேர்ந்து அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. अथ श्रीमद्भागवते तृतीयस्कन्धे 13 श्रीशुक उवाच श्रीशुक उवाच निशम्य वाचं वदतः मुनेः पुण्यतमां नृप मुनेः पुण्यतमां नृप भूयः पप्रच्छ कौरव्यः
वासुदेवकथाधृतः वासुदेवकथाधृतः वासुदेवकथाधृतः। विदुर उवाच विदुर उवाच विदुर उवाच स वै स्वायम्भुवः सम्राट् स वै स्वायम्भुवः सम्राट् स वै स्वायम्भुवः सम्राट् प्रियः पुत्रः स्वयम्भुवः प्रियः पुत्रः स्वयम्भुवः प्रियः पुत्रः स्वयम्भुवः प्रतिलभ्य प्रियां पत्नीं प्रतिलभ्य प्रियां पत्नीं प्रतिलभ्य प्रियां पत्नीं किं चकार ततो मुने किं चकार ततो मुने किं चकार ततो मुने चरितं तस्य राजर्षेः चरितं तस्य राजर्षेः चरितं तस्य राजर्षेः आदिराजस्य सत्तम आदिराजस्य सत्तम आदिराजस्य सत्तम ब्रूहि मे श्रद्धानाय ब्रूहि मे श्रद्धानाय ब्रूहि मे श्रद्धानाय विश्वक्सेनाश्रयो ह्यसौ विश्वक्सेनाश्रयो ह्यसौ विश्वक्सेनाश्रयो ह्यसौ श्रुतस्य पुंसां सुचिरश्रमस्य श्रुतस्य पुंसां सुचिरश्रमस्य श्रुतस्य पुंसां सुचिरश्रमस्य नन्वञ्जसा सूरिभिरीडितोऽर्थः नन्वञ्जसा सूरिभिरीडितोऽर्थः नन्वञ्जसा सूरिभिरीडितोऽर्थः तत्तद्गुणानुश्रवणं मुकुन्द तत्तद्गुणानुश्रवणं मुकुन्द तत्तद्गुणानुश्रवणं मुकुन्द पादारविन्दं हृदयेषु येषां पादारविन्दं हृदयेषु येषां पादारविन्दं हृदयेषु येषां श्रीशुक उवाच श्रीशुक उवाच श्रीशुक उवाच इति ब्रुवाणं विधुरं विनीतम् इति ब्रुवाणं विदुरं विनीतम् इति ब्रुवाणं विदुरं विनीतं सहस्रशीर्ष्णश्चरणोपधानं 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 प्रहृष्टरोमा भगवत्कथायां प्रहृष्टरोमा भगवत्कथायां प्रहृष्टरोमा भगवत्कथायां प्रणीयमानो मुनिरभ्यचष्ट प्रणीयमानो मुनिरभ्यचष्ट प्रणीयमानो मुनिरभ्यचष्ट मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच यदा स्वभाद्यया सार्धं यदा स्वभाद्यया सार्धं यदा स्वभाद्यया सार्धं जातस्वायम्भुवो मनुः जातस्वायम्भुवो मनुः जातस्वायम्भुवो मनुः प्राञ्जलिः प्रणतश्चेदं प्राञ्जलिः प्रणतश्चेदं प्राञ्जलिः प्रणतश्चेदं वेदगर्भमभाषत वेदगर्भमभाषत त्वमेकः सर्वभूतानां त्वमेकः सर्वभूतानां त्वमेकः सर्वभूतानां जन्मकृद् वृत्तिदः पिता
ஜன்மகிருத் விருத்திதः பிதா ஜன்மகிருத் விருத்திதः பிதா ததாபி நஹ பிரஜானாந்தே ததாபி நஹ பிரஜானாந்தே ததாபி நः பிரஜானாந்தே शुश्रूषा केन वा भवेत् शुश्रूषा केन वा भवेत् शुश्रूषा केन वा भवेत् तद्विधेहि नमस्तुभ्यं तद्विधेहि नमस्तुभ्यं तद्विधेहि नमस्तुभ्यं कर्मस्वीद्यात्मशक्तिषु 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 यत्कृत्वेह यशो विश्वक् यत्कृत्वेह यशो विश्वक् यत्कृत्वेह यशो विश्वक् अमुत्र च भवेद्गतिः अमुत्र च भवेद्गतिः अमुत्र च भवेद्गतिः எங்களால் என்ன செய்யறதுக்கு கெப்பாசிட்டி தகுதி இருக்கோ அந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து எங்களை ஆக்ஞாபிக்கணும். நாங்கள் உங்களுக்கு சிஸ்ரூஷை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம்னால் தன்னுடைய பத்னியான சதரூபா தேவியோடு கூட ஸ்வயம்பூ மனு இப்படி சொன்னாள். இப்படி சொன்னோன்னே அதுக்கு பதில் சொன்னாள் பிரம்மா. பிரம்மோவாச்ச प्रीतस्तुभ्यमहं तात स्वस्तिस्ताद्वां क्षितीश्वर यन्निर्व्यलीकेन हृदा शाधिमेत्यात्मनार्पितम्. பிரம்மா அன்போடு குழந்தைன்னு கூப்பிட்டாள், தாத்தன்னு கூப்பிட்டாள். தாத்தேன்னா குழந்தைன்னு அர்த்தம். அந்த ஸ்வயம்புவ மனுவை பார்த்து சந்தோஷமடைஞ்ச பிரம்மா குழந்தைன்னு கூப்பிட்டாள். அகம் துப்பியம் பிரீத்தகான்னாள். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரீத்தி, இப்படி ரொம்ப வினயத்தோடு கூட கேட்டையே, உங்களுக்கு சிஸ்ரூஷை பண்ணணும், நீங்கள் ஆக்ஞாபிக்கணும் என்னன்னு கேட்டே. ஸ்வஸ்திஸ்தாத்வாம் க்ஷிதீஸ்வரே, உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஸ்வஸ்தி பரம மங்களங்கள் உண்டாகட்டும்ங்கிறதாக ஆசீர்வாதம் பண்ணாள். என் நிர்வியலீகேன ஹிருதா சாதிமேத்யாத்மனார்ப்பிதம். எது நிர்வியலீகேன ஹிருதா, ஹிருதயத்தில் ஒன்றையும் தேக்கி வச்சுக்காமல் ரொம்ப மனசு பெரிய தாராள மனசோட ஓப்பன் ஹார்ட்டடாக நீங்கள் இப்படி கேட்டாலே செய்கிறேன்னு சொன்னாலே, இப்போ ஏற்பட்ட உத்தர பெத்தத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் பிரம்மா. ஏதாவத்யாத்மஜைத்வீர கார்யாக்யபசிதிர் குரௌ சக்தியா பிரமத்தைர்கிருஹ்யேத சாதரம் கதமத்சரைஹி. கதமத்சரைஹினால் மாத்சரியம்ங்கிறது இருக்கே, மாத்சரியம்னா இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறது, அசியப்படுறது. துளி கூட அப்படி யாருக்கு மேலேயும் அசியப்படாமல் இருக்கப்பட்ட ஹிருதயத்தை வச்சுட்டு இருக்கப்பட்டவாள் நீங்கள் ரெண்டு பேரும். இப்படி ஒரு பெரியவாள், குருன்னா பெரியவாள், பெரியவாளுக்காக நீங்கள் சிஸ்ரூஷை செய்யணும்னு சொன்னேளே. ஏதாவத்யாத்மஜைத்வீர கார்யாஹி அபசிதிர் குரௌ. குழந்தைகள்னாக்க இப்படி தான் அப்பா அம்மா கிட்டக்க ரொம்ப வினய சம்பந்தத்தோடு கூட அவளை மதித்து அவளை பூஜிக்கணும். அதுதான் ஒரு உத்தம புத்திரனுடைய லட்சணம். இதாக பிரம்மா ரொம்ப பிரசமிச்சாள். என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி இவர் சிருஷ்டி பண்ண 4 குழந்தைகள் சனகாதிகள், அவள் சிருஷ்டி பண்ண மாட்டேன், பிரஜைகளை சிருஷ்டி பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு தபஸில் போயிட்டாள். அதனால் இவருக்கு பயம், சங்கை, என்னடாது மறுபடியும் சிருஷ்டி பண்ணியிருக்குமே, நம்ம சொன்னபடி இவாள்லாம் கேட்கணுமேன்னு நினச்சிட்டு இருந்தார். இப்படி ஸ்வயம்பூமனும் சதரூபா தேவியும் பிரம்மாவை பார்த்து பிரார்த்தித்து நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சி சொன்னாள். இப்படி அல்லவா இருக்க வேண்டும்ங்கிறதா சொன்னாள். சொல்லிவிட்டு சத்வம் அஸ்யாமபத்யானி சதிருஷான்யாத்மனோ குணைஹி உத்பாத்யசாசதர்மேண காம் யஜ்ஞைஹி புருஷம் யஜ. நீங்கள் தர்மத்தை, லோகத்தில் தர்மத்தை ஸ்தாபிக்கணும்.
எது எப்படி தர்மங்கிறத நடத்தி காட்டணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் தான் முதல்ல சிருஷ்டி பண்ண போகிறேன். நீங்கள் சிருஷ்டித்த குழந்தைகள் பை எக்ஸாம்பிள் நீங்கள் செய்கிறத பார்த்துவிட்டு அந்த மாதிரி நல்ல தர்மங்களை யஜ்ஞாதிகளை பண்ணணும். ஆகினால நீங்கள் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் உங்களை மாதிரியே இருக்கணும். நீங்கள் எப்படி வினயத்தோடு கூட பிதாவான எங்கிட்ட இருக்கீங்களோ அப்படி இருக்க முடியாத நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் யஜ்ஞங்கள் பண்ணி பகவானை ஆராதித்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி பிரஜைகளை சிருஷ்டி பண்ணோம்னால் சத்வம் அஸ்யாம் அப்பத்தியானின்னா குழந்தைகள்னு அர்த்தம். குழந்தைகளை சிருஷ்டி பண்ணி அந்த குழந்தைகள் எப்படி நடக்கணுமோ அதுக்கு ஆதர்சமாக எக்ஸாம்பிளாக நீங்கள்லாம் நடத்தி காட்டணும்னால் சத்வம் அஸ்யாமபத்யானி சதிருஷான்யாத்மனோ குணை உங்களுடைய குணங்கள் நடத்தையினால அதை பார்த்து பின்பற்றணும். உத்பாத்ய சாச தர்மேன காம் யஜ்ஞை புருஷம் யஜ. பகவான் புருஷன் நாராயணன் அவனை பிரார்த்தித்து யஜ்ஞங்கள்லாம் நீங்கள் பண்ணணும்னால் பரம் சுஷ்ரூஷணம் மஹ்யம் ஸ்யாத் பிரஜா ரக்ஷயா நிருப பகவான்ஸ்தே பிரஜாபக்து ஹிருஷிகேஷோ அனுதுஷ்யதி. இப்படி பண்ணினால் நீங்கள் யஜ்ஞங்கள்லாம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபித்து பண்ணிட்டு இருந்தேன்னா பிரஜைகளை சிருஷ்டி பண்ணால் பகவான் ரிஷிகேஷன் சந்துஷ்டம் அடையினாள். ரிஷிகேஷன்னு போட்டாள். என்ன அர்த்தம்? ரிஷிகேஷன்னா பகவானுக்கு பேர். ரிஷிகானாக்க இந்திரியங்கள்னு அர்த்தம். நம்ம மேலே இருக்கப்பட்ட ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாம் இருக்கோ இல்லையோ அதுக்கெல்லாம் ஈசனாக இருக்கானா சுவாமி. அதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் அவர் தான். அதனால் அவருக்கு ரிஷிகேஷன்னு பேர். ரிஷிகேஷன்ட்டு அதை இப்போ ரிஷிகேஷன் வச்சுட்டா. ரிஷிகேஷன் நினச்சின்னு எல்லாரும் ரிஷிக்கு ஏதோ கேஷம்னா தலையில் ஏதோ ஹேர் இருக்கே, அதனால் ரிஷியினுடைய ஹேர்னு அப்படி நினச்சிக்கப்படாது. அது ரிஷிகேஷ் இல்லை, அது ரிஷிகேஷா. அதான் ரிஷிகா ஈஷா. பரம் சுஷ்ரூஷணம் மஹ்யம் ஸ்யாத் பிரஜா ரக்ஷயா நிருப பகவான்ஸ்தே பிரஜாபர்த்து ரிஷிகேஷோனுதுஷ்யதி. நீங்கள் படைச்ச பிரஜைகளுக்கெல்லாம் அவளெல்லாம் காப்பாற்றி ரட்சணை பண்ணி நீங்கள் ராஜாவாக இருந்து அவளுக்கெல்லாம் எப்படி நடக்கணுமோ பரிசீலனை பண்ணியிருந்தேன்னா பகவான் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அடைவார். ரிஷிகேஷன் அவரை நீங்கள் ஆராதிச்சதுக்கு சமம் அது. அதனால் நீங்கள் நல்ல பிரஜைகளை சிருஷ்டி பண்ணி ராஜாவாக இருந்துட்டு வரணுங்கிறத ஆஜ்ஞாபனம் பண்ணாள். ஏஷாம் ந துஷ்டோ பகவான் யஜ்ஞலிங்கோ ஜனார்தனா தேஷாம் ஸ்ரமோக்யபார்த்தாய யதாத்மா நாத்ருதஸ்வயம். பகவான் அவருக்கு பேரே யஜ்ஞான்னு பேர். அவர் தான் யஜ்ஞம். அவர் தான் யஜ்ஞத்தை நடத்தி வைக்கிறோமா அவர் தான். யஜ்ஞத்தினுடைய ரிசல்ட் இருக்கே, யஜ்ஞத்தினுடைய அதனால் ஏற்படுற ரிசல்ட் அதுவும் அவர் தான். அதனால் அவர் தான் எல்லாம். அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் யஜ்ஞா யஜ்ஞபதிஹி யஜ்வா யஜ்ஞாங்கா யஜ்ஞவாகனः யஜ்ஞபிருத்து யஜ்ஞகிருத்து யஜ்னின்னு பேர். ஏன்னா இப்படி அவர் தான் எல்லாமே யஜ்ஞத்துக்கு உள்ளான சாதனங்களாகவும் அவர் தான் இருக்கார். யஜ்ஞத்தை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துக்கு போய் சேர்றதே யஜ்ஞம் கொடுத்த ஆகுதி அதுவும் அவரை தான் இருக்கார். அப்பேற்பட்ட பகவான் இருக்காரே அவர் யஜ்ஞ லிங்கா. அவர் தான் இஸ் த வெரி பர்சானிஃபிகேஷன் ஆஃப் யஜ்ஞம். அதனால் அவரை துஷ்டி பண்ணுங்கோ, அவர் துஷ்டி அடைஞ்சால்தான் எல்லாம் நீங்கள் துஷ்டி அடைய வேணுங்கிறதுக்காக எடுத்து சொன்னால் இந்த ஸ்லோகத்தில். ஏஷாம் ந துஷ்டோ பகவான் யஜ்ஞலிங்கோ ஜனார்தனா. அதில் ஜனார்தனான்னு போட்டார். அப்படி யஜ்ஞத்தை பண்ணால் சுவாமி என்ன பண்ணுறாள்? நமக்கு எதிரியாக யார் வந்தானோ அவனை அர்த்தயத்தி துஷ்ட ஜனானு அர்த்தயத்தி ஜனார்தனா. அந்த ஜனார்தனன் இருக்கானே அவன் நம்மளை காப்பாற்றுறான் கெட்ட வாழ்ட்டேந்து. தேஷாம் ஸ்ரமோஹி அபார்த்தாய
யதாத்மா நாதிருதஸ்வயம். அப்படி அந்த பகவானை, யஜ்ஞ புருஷனான பகவானை சந்தோஷப்படுத்தாதவன் தான் சந்தோஷத்தை அடைய முடியாதுங்கிறதா இதை எடுத்து சொன்னாள் பிரம்மா. அந்த ஸ்வயம்புவ மனுக்கு எடுத்து சொன்னாள். மனுருவாச்சே, இதுக்கு பதில் ஸ்வயம்புவ மனு சொல்ல போகிறாள் பிரம்மாவை பார்த்து. இப்போ இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம இப்போ அத்தியனம் பண்ணுவோம். பிரம்மோவாச்சே 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 பிரீதஸ்துப்யமஹம் तात பிரீதஸ்துப்யமஹம் तात பிரீதஸ்துப்யமஹம் तात स्वस्तिस्ताद्वां क्षितीश्वर स्वस्तिस्ताद्वां क्षितीश्वर स्वस्तिस्ताद्वां क्षितीश्वर स्वस्तिस्ताद्वां क्षितीश्वर यन्निर्व्यलीकेन हृदा यन्निर्व्यलीकेन हृदा यन्निर्व्यलीकेन हृदा शाधिमेत्यात्मनार्पितं 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 एतावत्यात्मजैर्वीर 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 कार्याह्यपचितिर्गुरौ 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 शक्त्या प्रमत्तैर्गृह्येत शक्त्या प्रमत्तैर्गृह्येत शक्त्या प्रमत्तैर्गृह्येत सादरं गतमत्सरैः सादरं गतमत्सरैः सादरं गतमत्सरैः सत्वम् अस्याम् अपत्यानि सत्वम् अस्याम् अपत्यानि सत्वम् अस्यामपत्यानि सदृशान्यात्मनो गुणैः सदृशान्यात्मनो गुणैः सदृशानि आत्मनो गुणैः उत्पाद्य शासधर्मेण उत्पाद्य शासधर्मेण उत्पाद्य शासधर्मेण गां यज्ञैः पुरुषं यज गां यज्ञैः पुरुषं यज गां यज्ञैः पुरुषं यज परं शुश्रूषणं मह्यं परं शुश्रूषणं मह्यं परं शुश्रूषणं मह्यं स्यात् प्रजा रक्षया नृप स्यात् प्रजा रक्षया नृप स्यात् प्रजा रक्षया नृप भगवान्स्ते प्रजाभर्तुः भगवान्स्ते प्रजाभर्तुः भगवान्स्ते प्रजाभर्तुः हृषीकेशो नु तुष्यति हृषीकेशो नु तुष्यति हृषीकेशो नु तुष्यति येषां न तुष्टो भगवान् येषां न तुष्टो भगवान् येषां न तुष्टो भगवान् यज्ञलिङ्गो जनार्दनः यज्ञलिङ्गो जनार्दनः यज्ञलिङ्गो जनार्दनः तेषां श्रमोऽख्यपार्थाय तेषां श्रमोऽख्यपार्थाय तेषां श्रमोऽख्यपार्थाय यदात्मा नादृतस्वयं यदात्मा नादृतस्वयं यदात्मा नादृतस्वयं. இவ்வாறாக பிரம்மா ஸ்வயம்புவ மனுவை பார்த்து ரொம்ப பிரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் சொன்னாள். அதற்கு பதில் ஸ்வயம்புவ மனு பிரம்மாவை பார்த்து சொல்ல போகிறாள். அடுத்த ஸ்லோகங்கள். மனுருவாச்ச ஆதேசேகம் பகவதः வர்த்தேயாமி வசூதனா ஸ்தானம் து இகானுஜானீஹி
பிரஜானாம் மமச்ச பிரபோ. நீங்கள் என்ன சொன்னேளோ அது அப்படியே சொன்னபடியே நான் செய்கிறேன். நீங்கள் சொன்னபடி நான் செய்கிறேன், நீங்கள் ஆக்ஞாபித்தபடியே செய்கிறேன். ஆனால் நான் எங்கே இருக்கணும், எந்த இடத்துல இருந்து நான் அரச ஆளணும் அதை சொல்லணும். நாள் ஸ்தானம் து இகானுஜானீஹி அனுஜானீஹி பிரஜானாம் மமச்ச பிரபோ. நான் சிருஷ்டி பண்ணுற பிரஜைகள், நான் எல்லாரும் எங்கே இருக்கணும், அங்கே எங்கே இருந்து அவள்லாம் சம்ரட்சித்து நான் பிரஜாபாலனம் பண்ணணும், அதை நீங்கள் சொல்லணும். நாள் யதோக சர்வபூதானாம் மஹி மக்னா மாம்பசி அஸ்யா உத்தரணே யத்னா தேவதேவ்யா விதீயதாம். ஒன்னேன்னு விஜாபிச்சுக்கிறேன். நாள் நீங்கள் சிருஷ்டி பண்ணி நான் இருக்கிறதுக்காக ஒரு இடத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காக பூமிங்கிறதா ஒன்று சிருஷ்டி பண்ணி இந்த அண்டத்தில் விட்டேள். ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இந்த விஸ்வம், இந்த ஸ்பேஸ், இந்த பிரளய சமுத்திரத்தில், இந்த ஜலத்தில், இந்த ஆகாச மண்டலத்தில் அது எங்கேயோ போடுது. அதை தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் கொண்டு வரணுமே. அங்கே அல்லவோ நாங்கள் இருக்கணும். யதோகா சர்வபூதானாம் மஹி மக்னா மகாம்பசி. மகாம்பசி மக்னா மஹி. மகின்னா பூமி. இந்த பூமி இருக்கே அது இந்த பெரிய மகாம்பசி பிரளய ஜலத்துக்குள்ளே மொழி எங்கேயோ கிடக்கு. அதை எடுக்க வேண்டாமா? அதை உத்தரணம் பண்ணி வெளியில் கொண்டு வந்து இருந்தாலோ நாங்கள்லாம் அங்கே போய் உட்காந்துருந்து பிரஜையை நிறையா சிருஷ்டி பண்ணி ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியும். அதனால் அதை முதல்ல எப்படியான வெளியில் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம்னால் அஸ்யா உத்தரணே யத்னா தேவதேவ்யா விதீயதாம். இந்த காரியத்தை நீங்கள் பண்ணணும்னு பிரம்மா பார்த்து கேட்டுனாள். மைத்ரேய உவாச்ச. இப்போ விதுரரை பார்த்து மைத்ரேயர் கதை சொல்லிட்டு வரவர் சொல்கிறாள். பரமேஷ்டி த்வபாம் மத்தியே ததா சன்னாமவேக்ஷ்யகாம் கதமேனாம் சமுன்னேஷ்ய இதி தத்யௌ தியாச்சிரம். உடனே பார்த்தாள் பிரம்மா, இந்த பூமி இந்த பெரிய பிரளய சமுத்திர ஜலத்துக்குள்ளே மூழ்கி எங்கேயோ கிடக்கே, இதை எப்படி எடுத்துன்னு வருதுன்னு சிந்தனை பண்ண ஆரம்பித்தாள் பிரம்மா. மைத்திரேய சொல்கிறாள், இந்த பூமி மூழ்கி போனதை பார்த்துப்பட்டு பிரம்மாவுக்கு ரொம்ப கவலை வந்து கொடுத்து, இதை எப்படியான வெளியில் கொண்டு வரணுமேனு ரொம்ப ரொம்ப நாள் யோசிச்சாலாம். சிரம்னா ரொம்ப ரொம்ப தியா தத்யோ, மூளையினால் இப்படி யோசிச்சு பார்த்தாள். எத்தனை நாள் மூளையால் யோசித்தாலும் அது திரும்பி வரப்போகிறதில்ல. பிரயத்னம் பண்ணணும். ஆக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்ன்ட்டு நான் 10,000 வருஷம் பிளானிங் கமிஷனில் வேலை செஞ்சுட்டுருக்கேன், பிளான் பண்ணிட்டுருக்கேன்னா ஒன்றும் நடக்காது. டெவலப்மெண்ட் ஆக்ஷன் ஒரு அவுன்ஸ் இருக்கணும். இந்த பிரம்மா யோசிச்சுட்டே இருந்தால் இதை எப்படி கொண்டு வருதுன்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தால். சிரம் நாள், ரொம்ப நாள். சிருஜதோ மே க்ஷிதிர்வார்பி பிளாவ்யமானா ரசாங்கதா அதாத்ர கிமனுஷ்டேயம் அஸ்மாபி சர்கயோஜிதை யஸ்யாஹம் ஹிருதயாதாசம் ச ஈஷோ விததாது மே. உடனே பிரம்மா யோசிச்சாலாம், எனக்கு சிருஷ்டி பண்ணணும்னு ஆர்டரை போட்டு போனால் சுவாமி பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன். இப்போ என்னடானா சிருஷ்டி பண்ணுறதுக்காக இத்தனை காலம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணி சிருஷ்டியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் எங்கே பிரஜைகளை வைக்கணுமோ அந்த பூமி எங்கேயோ சமுத்திர ஜலத்தில் பிரளய ஜலத்தில் போயிடுத்தே, இது எப்படி எடுத்துன்னு வருதுன்னு தெரியலையே. அதனால் இதுக்கு சொல்யூஷன் அந்த பகவான் தான். யஸ்யாகம் ஹிருதயாதாசம் ச ஈஷோ விததாது மே. அந்த பகவான் தான் நமக்கு வழி சொல்லணும். அதனால் அந்த பகவானை போய் ஜபிக்கிறேன்னு ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு ஆரம்பித்தாள். இப்படி யோசிச்சுட்டே இருந்தார். பகவான் தான் நமக்கு காப்பாற்றணும்னு யோசிச்சுட்டே இருந்தாள் அந்த பிரம்மா. அவருடைய மூக்கு துவாரங்கள் வழியாக ஒன்று திடும்னு குதிச்சுதான். இத்யபித்யாயதோ நாசா விவராத் சகசானக வராகதோகோ நிரகாத் அங்குஷ்ட பரிமாணகா. வராக தோக்கானா குஞ்சுன்னு அர்த்தம். வராகம்னா பன்னி, போர் காட்டு பன்னி.
அந்த ஒரு சின்ன காட்டுப்பண்ணுடைய சின்னூண்டு குஞ்சு குட்டி, அது எலி குஞ்சு, இந்த இந்த மூஞ்சோ இது சின்ன மவுஸ் இருக்குமே, மவுஸுக்கும் சின்ன குட்டி மவுஸ், அது மாதிரி அத்தனை சின்ன சைஸு. அது இவருடைய நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து தபார்னு ஒன்று குதிச்சு தான். நிரகாத்து அங்குஷ்ட பரிமாணக்கா, கட்டவரல் சைஸுக்கு ஒன்றும். அது அவருடைய நாசா விவராத்துனாள். அந்த மூக்கு துவாரம் இருக்கே, நாஸ்ட்ரல்ஸ், அது பிரம்மாவனுடையது. அதுலேருந்து ஒன்று தடார்னு குதிச்சு தான். இத்தியபித்யதோ நாசா விவராத் சகசானக, ஹே அனகன்னு கூப்பிட்டாள் மைத்ரேயர் விதுரரை பார்த்து. ஹே விதுரா, அனகா, அவருடைய மூக்குலேருந்து டரான்னு குதிச்சுது ஒன்று. வராகதோகோ நிரகாத்து அங்குஷ்ட பரிமாணக்கா, கட்ட விரல் சைஸுக்கு ஒன்று. வராகம் ஒரு போர், முள்ளம்பன்றி, பன்னி காட்டுப்பன்னி, அது குதிச்சதுன்னாள். தஸ்யாபிபஷ்யத ஸ்வஸ்தா க்ஷணேன கில பாரத கஜமாத்ரா பிரவவ்ருதே ததத்புதமபூன்மஹத். தஸ்யாபிபஷ்யத ஸ்வஸ்தா, அபிபஷ்யதா, பிரம்மா இதை பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில், as he was observing the little mice like a boar, சின்னூண்டு குட்டி, அது கீழே விழுந்தது. அதை பார்த்துட்டே இருந்தால், அந்த பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ளே அது கடகடன்னு வளர ஆரம்பிச்சிது. க்ஷணேன கில பாரத, ஒரு க்ஷணத்துக்குள்ளே அது கடகடன்னு வளர ஆரம்பிச்சுதான் சைஸு. உடனே என்ன மாதிரி ஆச்சு, கஜமாத்திரா, பெரிய யானை சைஸுக்கு பெருசாக போயிடுத்தது. பிரவவ்ருதே ததத்புதம் அபூன்மஹத், அப்பேற்பட்ட அபூத்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஏற்பட்டது. சின்னூண்டா குதிச்ச அந்த போர் காட்டு பண்ணி பெருசா யானை சைஸுக்கு வளர ஆரம்பிச்சுதான், இன்னும் பெருசாக வளர ஆரம்பிச்சுது. மரீச்சி பிரமுகைர் விப்ரைஹி குமாரைர் மனுநாச திருஷ்ட்வா தத் சௌகரம் ரூபம் தர்க்கயாமாச சித்ரதா. இந்த அதிசயத்தை பார்த்தாள். அப்போது பிரம்மாட்டேன்னு வந்த இந்த அதிசயத்தை பார்த்துவிட்டு நல்ல பெரிய மகான்களான மரீச்சியாதி ரிஷிகள், சனத்குமாராள், எல்லாரும் அங்கே இருக்கிறவாள்லாம் இதை பார்த்து ஆச்சரியத்தை பார்த்து ஒருத்தருக்கு பேச ஆரம்பித்தாலாம். என்ன இது ஆச்சரியமாக இருக்கே, இத்தினூண்டு மூஞ்சி ஒரு குஞ்சு மாதிரி ஒன்று பிறந்து இந்த போர் கடன்னு வளர்ந்து பெரிய யானை சைஸுக்கு அதுக்கும் மேலே பெருசாக போயின்னு இருக்கே, இது பெரிய ஆச்சரியமாச்சே, இது என்னதுன்னு தெரியலையேன்னு இப்படி ஒருத்தருக்கு பேசிண்டாலாம். கிமே தத் சுகரம் வியாஜம் சத்வம் திவ்யம் அவஸ்திதம் அகோபதாச்சத்யமிதம் நாசாயாமே வினஸ்ருதம். பிரம்மாவுக்கும் புரியல, அவளை பார்த்து சொன்னாள், இது எனக்கே புரியலையே, என்னுடைய மூக்கு துவாரத்துலேருந்து இது என்ன ஆச்சரியமாக இருக்க. கிமே தத் சுகரம் வியாஜம், ஏதோ பெரிய காட்டுப்பன்னி மாதிரி ஒரு வியாஜத்தில் ஏதோ ஒன்று குதிச்சிருக்கே, இது என்னன்னு புரியலையே, ஆனால் பெருசாக வளர்ந்துன்னு வருதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாள். திருஷ்டோ அங்குஷ்டசிரோ மாத்திரா க்ஷணாத் கண்டசிலாசமஹ அபி ஸ்வித் பகவான் ஏஷ யஜ்ஞோ மே கேதயன் மனஹ. என் மனசு யஜ்ஞத்தில் யஜ்ஞம் பண்ணணும், யஜ்ஞத்தை சம்ரட்சிக்கணும், யஜ்ஞத்தினுடைய லட்சியம், யஜ்ஞத்தினுடைய லட்சியம் யார், பகவான், இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கேனே நான். அதனால் ஒரு கால் பகவானை தான் இந்த பன்றியை காட்டு பண்ணியாக அவதாரம் பண்ணிட்டு வந்திருக்காளோ என்னமோ என்று தோன்றது. ஏனென்றால் இத்தினூண்டாக இருந்தது, இப்போ மலை மாதிரி பெருசாக வளர ஆரம்பிச்சிருக்கே இந்த பன்னி. அதனால் இது ஒரு கால் மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் தானோன்னு யோசிக்க ஆரம்பித்தாலாம். திருஷ்டோங்குஷ்டசிரோ மாத்திரா க்ஷணாத் கண்டசிலாசமா அபி ஸ்வித் பகவான் ஏஷ யஜ்ஞோ மே கேதயன் மனஹ. எனக்கு தோன்றது, இது யஜ்ஞஸ்வரூபியாக பட்ட மகாவிஷ்ணு தான் இந்த வராகனா வந்திருக்கான். இது சாக்ஷாத் யஜ்ஞ வராக அவதாரம் இது அப்படிங்கிறதா பிரம்மா நினைக்க ஆரம்பித்தாள். அங்கே சுத்தியவரில் இருக்கப்பட்ட சனகாதிகளோடு அப்படி பேசிட்டாளாம். இதி மீமாம்சதஸ்தஸ்ய பிரம்மண சக சூனுபி
பகவான் யஜ்ஞபுருஷः ஜகர்ஜ அகேந்திர சந்நிபः. ஜகர்ஜ அகேந்திர சந்நிபஹான்னாள். அகம்னா பெரிய மலைன்னு அர்த்தம். அகேந்திரன்னா இருக்கிற மலைகள்லேயே பெரிய மலை ஹிமாலய மலை. அந்த ஹிமாலய மலையம் மாதிரி அவ்வளவு பெருசாக இருக்கப்பட்ட யஜ்ஞ புருஷனான பகவான் கர்ஜிக்க ஆரம்பித்தாலாம். இப்படி பிரம்மாதிகளும் சனகாதிகளும் மரீச்சியாதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டு மீமாம்சேன அனாலிசிஸ், இவர் யாராக இருக்கும்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காளே, அந்த சமயத்தில் பெருசாக சத்தம் போட்டு தான் அந்த வராகம் யஜ்ஞ வராகம் இது மீமாம்சதஸ்தஸ்ய பிரம்மண சக சூனுபி பகவான் யஜ்ஞ புருஷः ஜகர்ஜாகேந்திர சந்நிபா. அகேந்திர சந்நிபா பகவான் மலை பெரிய மலை மாதிரி இருக்கப்பட்ட அந்த யஜ்ஞ வராக மூர்த்தி கர்ஜிக்க ஆரம்பிச்சுதான். பிரம்மாணம் ஹர்ஷயாமாச ஹரிஸ்தாஷ்ச த்விஜோத்தமான் ஸ்வகர்ஜிதேன ககுபः பிரதிஸ்வனயதா விபுஹு. இந்த கர்ஜனினால பிரம்மா தன்னுடைய ஸ்மரணைக்கு வந்தாள். மறுபடியும் அங்கே சுத்திகளில் இருக்கப்பட்ட சனகாதிகள் எல்லாரும் அந்த கர்ஜனையை கேட்டுவிட்டு தன்னுடைய சுயம் நிலைக்கே வாழலாம் வந்தாலாம். எல்லாரும் வந்து பார்த்துவிட்டு அந்த கர்ஜிக்கிற சத்தம் எல்லா திக்குகள்லேருந்தும் அதனுடைய எதிரொலி கேட்கறத கேட்டாள். பிரம்மாணம் ஹர்ஷயா மாச அவளெல்லாம் மறுபடியும் எப்படி யோசிச்சுட்டு இருந்தவா, ஏதோ ட்ரீம் ஸ்டேட்டில் இருந்தவா மறுபடியும் தன்னிலைக்கு கொண்டு வரத்துக்காக இந்த கர்ஜனை ஏற்பட்டு தான். ஸ்வகர்ஜிதே ந ககுபா பிரதிஸ்வனயதா விபு நிஷம்யதே கர்கரிதம் ஸ்வகேத க்ஷயிஷ்ணு மாயாமய சூகரஸ்ய ஜனஸ்தபஸ் சத்ய நிவாசினஸ்தே த்ரிபிஹி பவித்ரைஹி முனையோ கிருணன் ஸ்மா. இந்த இமாலய மலை மாதிரி இருக்கப்பட்ட இந்த வராகம் யஜ்ஞ வராக மூர்த்தியான சுவாமி அவர் கர்ஜித்த சப்தம் இருக்கே, அது மூணு லோகத்தையும் கேட்டுதான். ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் பரிகிந்தம் அந்த சப்தம் கேட்டுதுங்கிறாள். நிஷம்யதே கர்கரிதம் ஸ்வகேத க்ஷயிஷ்ணு மாயாமய சூக்கரஸ்ய. ரொம்ப ஆச்சரியமான இந்த சூக்கரம், இந்த பன்றி இருக்கே, வராகம் இருக்கே, அதனுடைய சப்தத்தை கேட்டுவிட்டு ஜனஸ்தபஸ் சத்ய நிவாசினஸ்தே, ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் இதில் இருக்கப்பட்டவாள் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பித்தாலாம். திரிபி பவித்ரைஹி முனையோ கிருணன் ஸ்மா. எல்லாம் வேத கோஷத்தை பண்ண ஆரம்பித்தாலாம், பகவானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாலாம். தேஷாம் சதாம் வேதவிதானமூர்த்தி பிரம்மாவதாத்யாத்ம குணானுவாதம் வினத்ய பூயோ விபுதோதயாய கஜேந்திரலீலோ ஜலமாவிவேஷ. இப்படி அவள்லாம் வேதத்தை கோஷம் பண்ணி சுவாமியை பிரார்த்திச்சுன்னு இருக்கு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு சின்ன யானை எப்படி தண்ணியில் விளையாடுமோ அப்படி இந்த யஜ்ஞ வராக மூர்த்தி, பெரிய யானை மாதிரி இருக்கப்பட்ட யஜ்ஞ வராக மூர்த்தி அந்த பிரளய ஜலத்துக்குள்ளே பாஞ்சு உள்ளே குதிச்சாலாம். கஜேந்திரலீலோ ஜலமாவிவேஷ, ஜலம் ஆவிவேஷ. அந்த பிரளய ஜலத்துக்குள்ளே யானை எப்படி தண்ணியில் விளையாடுமோ அப்படி விளையாடுற மாதிரி குதிச்சாலாம் அந்த பிரளய ஜலத்துக்குள்ளே. உத்க்ஷிப்தவாளஹ खचर कठोरः सटा विधुन्वन् खररोमशत्वक् खुराहताभ्रः सितदंष्ट्र ईक्षा ज्योतिर्बभासे பகவான் மஹீத்ரஹ. இந்த சமுத்திரத்துக்குள்ள பிரளய ஜலத்துக்குள்ள குதிப்பதற்கு முன்பு ஆகாசத்தில் பாஞ்சாலாம் அந்த யஜ்ஞ வராகமூர்த்தி. எப்படி ஒருத்தன் பெரிய ஒலிம்பிக்கில் டைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இந்த டைவிங் போர்டில் நின்றுட்டு இப்படி தனக்கு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கொடுத்து உயரக்க ஒரு ஜம்ப் அடித்து அப்புறம் தான் குதிப்பேன். அப்படி இந்த பிரளய ஜலத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி உத்க்ஷிப்தவாளஹ खचर कठोरः सटा विधुन्वन् खररोमशत्वक् खुराहताभ्रः सितदंष्ट्र ईक्षा ज्योतिर्बभासे भगवान् महीद्रः.
மஹித்ரஹா பகவான், லோகத்தை எல்லாம் அப்படியே ரட்சிக்கிற பிரபு அல்லவா அவன். அப்பேற்பட்ட இந்த பகவான் இருக்காரே, அந்த பகவானுடைய அவதாரமாக இருக்கப்பட்ட இந்த யஜ்ஞ வராகமூர்த்தி தன் மேலே இருக்கப்பட்ட ரோம கூப்பங்கள் இருக்கே, அதெல்லாம் அப்படி ஒரு ஆட்டி ஒரு மயிலெல்லாம் மயிர் சிலிச்சு, அதெல்லாம் சிலிச்சு விட்டு சத்தத்தை போட்டுண்டு உயரக்க பாஞ்சு ஆகாசத்தில் பாஞ்சு கச்சரஹான்னா ஆகாசம்னா ஆகாசத்தில் பாயறது, அப்படி பாஞ்சு அப்படி தன்னுடைய வால் இருக்கே உத்க்ஷிப்த வாழஹா, தன்னை வாழை ஒரு சொடுக்கிட்டான். சொடுக்கிட்டு அப்படி சமுத்திரத்துக்குள்ளே பிரளய ஜலத்துக்குள்ளே அப்படி பாஞ்சு உள்ள நுழைஞ்சுதான். கிராணேன பிருத்வியாக பதவீம் விஜிக்ரன்னு क्रोडापदेशः स्वयमध्वराङ्गः करालदंष्ट्रोऽपि अकरालदृग्भ्याम् उद्वीक्ष्य विप्रान् गृह्णतो अविशत्कम् घ्राणेन पृथ्व्याः பதவீம் விஜிக்ரன்னு, அப்படி தன்னுடைய மூக்குனால அப்படி மொகந்து பார்த்துட்டே அந்த பூமி எங்கே இருக்குன்னு மொகந்து பார்த்துட்டே தண்ணிக்குள்ளே அப்படி போச்சான். எங்கே இருக்குன்னு இப்படி தேடுறதுக்காக தண்ணியில் மூக்கால் மொகந்துட்டே போச்சான். கிராணேன பிருத்வியாக பதவீம் விஜிக்ரன்னு, தேடிண்டே போச்சான் பூமி இருக்கிற இடத்த. குரோடாபதேச ஸ்வயம் அத்வராங்கா, ஸ்வயம் அத்வராங்கா நாள். அத்வரம்னா யஜ்ஞம். அவர் அந்த பகவானுடைய ரூபம் உடம்பெல்லாம் யஜ்ஞமூர்த்தி. அதனால தான் யஜ்ஞ வராகம்னு சொல்கிறது. அந்த யஜ்ஞ வராகமூர்த்தி குரோடாபதேசா தன்னுடைய உடம்ப ஒரு பன்றி ரூபத்தில் வச்சுட்டு உள்ள நுழைஞ்சாள். கரால தம்ட்ரோபி அகரால திருக்பியாம் கரால தம்ஷ்ரஹாபி, அவருடைய தித்தி பில்லுகள் இருக்கே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கான். கரால தம்ஷ்ரஹா, தித்தி பல்கள் பயங்கரமாக ரொம்ப கூர்மையாக இருக்கப்பட்ட அந்த தித்தி பல்கள் அப்படி இருந்தால் கூட இருந்ததுனால் அகரால திருக்பியாம். ஆனால் பார்க்குற பக்தாளுக்கு இது பயத்தை உண்டாக்கலையாம். பார்க்குற பக்தாளுக்கு அதை பார்த்தா பகவான் இந்த ரூபத்தில் இருக்காளேன்னு ஆனந்தப்படுறாளாம். அப்பேற்பட்ட தித்தி பற்கள்ங்கிறாள். கராளதம் ட்ரோபி அகரால திருக்பியாம் உத்வீக்ஷ்ய விப்ரான் கிரணதோ அவிஷத்கம். இப்படி சுத்திவரில் இருக்கப்பட்ட அங்கே ரிஷிகள் பிராமணால் எல்லாரையும் பார்த்து பிரம்ம வித்துக்களெல்லாம் பார்த்துட்டு இப்படி சமுத்திரத்துக்குள்ளே நுழைஞ்சு மூக்கால் மோகர்ந்து பார்த்துட்டு பூமியை தேட ஆரம்பித்தாளாம். சவஜ்ர கூட்டாங்க நிபாத வேக விசீர்ண குக்ஷி ஸ்தனயன்னுதன்வான் உத்ஸ்ருஷ்ட தீர்கோர்மி புஜைரி வார்த்தா சுக்ரோஷ யக்ஞேஸ்வர பாகிமேதி. ஒரு பெரிய மலையை தூக்கி தண்ணீரில் உயரக்கேந்து போட்டால் எப்படி அப்படி அலைகளெல்லாம் மேலே எழும்புமோ அப்படி மலை மாதிரி இருக்கப்பட்ட அந்த யஜ்ஞ வராமூர்த்தி பாஞ்சு போய் இந்த பிரளய ஜலத்துக்குள்ள பாயறத்தே அந்த பிரளய ஜலத்திலேருந்து அலைகள் பெருசாக உயரக்க போச்சாம் சப்தத்தோடு கூட. அது எப்படி இருந்ததுனால் அந்த சப்தம், அந்த பிரளய ஜலத்தில் இருக்கப்பட்ட அந்த அலைகள் எப்படி சத்தம் போட்டுது தெரியுமானால் உத்ருஷ்ட தீர்கோர்மி, ஊர்மின்னா அலைகள்னு அர்த்தம். தீர்கா ஊர்மி, ரொம்ப உயரமாக அந்த அலைகள் கிளம்பி மேலே வந்தது. 1000 அடி உயரக்க அப்படியே பெரிய சுனாமி வர மாதிரி மேலே வந்துதான். அது சத்தம் போட்டுன்னு வந்துதான். அது எப்படி சத்தம் போட்டதுன்னா சுக்ரோஷ யக்ஞேஸ்வர பாகிமேதி, ஹே யக்ஞேஸ்வரா பாகி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துதான். ஹே பகவானே யஜ்ஞவராக மூர்த்தியே யக்ஞேஸ்வரா பாகிமே இத்தி, அது சத்தம் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த அலைகளுடைய சப்தம் இருந்ததுங்கிறதா உத்பிரேட்சணை பண்ணுறாளிங்க. சவஜ்ர கூட்டாங்க நிபாத வேக விசீர்ண குக்ஷி ஸ்தனயன்னுதன்வான் உத்ஸ்ருஷ்ட தீர்கோர்மி புஜை இவார்த்தா சுக்ரோஷ யக்ஞேஸ்வர பாகிமேதி. சுக்ரோஷ யக்ஞேஸ்வர பாகி இத்தி, பாகிமே இத்தி, என்னை காப்பாத்துன்னு சொல்கிற மாதிரி இருந்துதான். அவர் பாஞ்சி அந்த அலைகள் மேலே சப்தத்தோடு கிளம்பித்தே அப்போது அந்த சப்தங்கள் அப்படி தோணித்துங்கிறாள். குரை க்ஷுரப்ரைஹி
தரயன்ஸ்ததாப உத்பாரபாரம் திரிபரூரசாயாம் ததர்ஷகாம் தத்ர சுஷுப்சுரக்ரே யாம் ஜீவதானீம் ஸ்வயமப்யதத்த. அந்த யஜ்ஞவராமூர்த்தி அப்படி கிழிச்சிந்து சமுத்திர ஜலம் பிரளய ஜலத்தை கிழிச்சிந்து உள்ள நுழைஞ்சாலாம். தன்னுடைய கால்களில் இருக்கப்பட்ட அந்த குழம்புகள் இருக்கே, கூர்மையான குழம்புகள், அந்த யஜ்ஞவராமூர்த்தியினுடைய கால்களுடைய குழம்புகள் ரொம்ப கூர்மையாக இருந்ததாம். எப்படி எவ்வளோ கூர்மையினால், அப்படியே ஒரு அம்பு எவ்வளோ கூர்மையாக போகுமோ, அம்பு எப்படி துளைச்சின்னு போகுமோ, அம்பை விட்டாக்க அப்படி துளைச்சின்னு போகிற மாதிரி இந்த கால்கள் துளைச்சின்னு போச்சாம் சமுத்திர ஜலத்தை. குறைஹி, குரம்னா அதனுடைய குழம்புன்னு அர்த்தம். அந்த குறைஹி க்ஷுரப்ரைஹி, க்ஷுரப்ரைஹி அது பெரிய ஒரு ஈட்டி, கூர்மையான ஈட்டிக்கு ஒப்பானன்னு அர்த்தம். க்ஷுரப்ரைஹி தரயன்ஸ்ததாப உத்பாரபாரம் திரிபரூரசாயாம். திரிபரூரசாயாம் ஏன்னா இவர் யஜ்ஞங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவன். அந்த யஜ்ஞத்துக்கு தலைவனான யஜ்ஞ வராகமூர்த்தி அவர். உத்பாரபாரம் திரிபரூரசாயாம் ததர்ஷகாம் தத்ர, காம் காம்னா பூமின்னு அர்த்தம். ததர்ஷ பார்த்தாள், இப்படி வேகமாக போய் மோந்துட்டே போகிறதே அந்த பிரளய ஜலத்துக்குள்ளே பெருசாக ரவுண்டாக இருக்கப்பட்ட பூமியை பார்த்தாள். ததர்ஷகாம் தத்ர சுஷுப்சுரக்ரே, சுஷுப்சுஹு அப்படி கீழே இருக்கிறத பார்த்தாள். அப்படியே அந்த பூமி கீழே அப்படியே கிடக்கு அந்த சமுத்திர ஜலத்துக்கு அடியில், அதை பார்த்தாள். சுஷுப்சுரக்ரே யாம் ஜீவதானீம் ஸ்வயம் அபியதத்த. ஸ்வயம் அபியதத்தனாள் உடனே தன்னுடைய மூக்குனால அந்த தித்திப்பல்னால அதை அப்படியே பூமியை தூக்கினாலாம். யஜ்ஞ வராமூர்த்தி பூமியை தூக்கினாலாம். ஸ்வதம் த்ரயோத்ருத்ய மஹீம் நிமக்னாம் ச உத்தித சம்ரருச்சேரசாயாஹ தத்ராபி தைத்யம் கதயா பதந்தம் சுனாப சந்தீபித தீவிரமன்யுஹு. இப்படி தூக்கி அந்த பூமியை திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்காக போன சமயத்தில் அங்கே என்ன ஆச்சுன்னால், அந்த பூமியை தூக்கினால் அந்த சமயத்தில் ஒரு ஒரு விஷயம், ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏற்பட்டதுனால், ச உத்திதா சம்ருருச்சே ரசாயாக தத்ராபி தைத்தியம் கதையா பதந்தம். கதையா ஆபதந்தம், கதைன்னா ஒரு கதையை எடுத்துட்டு கிளம்பினானா ஒரு ராட்சசன். தைத்தியம்னா ஒரு ராட்சசன். தத்ராபி தைத்தியம் கதையா பதந்தம் சுனாப சந்தீபித தீவிரமன்யுஹு. தீவிரமன்யுனால் கோபத்தோடு இருக்கப்பட்ட ஒரு எனிமி. மன்யுன கோபம். அப்படி கோபத்தோடு கூட இவருக்கு நேர இருந்துட்டுருக்கானா. ஆனால் இவரை நீங்கள் அவனை பற்றி கவலைப்பட வேண்டாங்கிற மாதிரி இவர் பக்கத்தில் அந்த இரண்யாட்சனை கொல்றதுக்காகவே இவருக்கு பக்கத்தில் இருக்கப்பட்ட சுதர்சன சக்கரம் இருக்கே, அது கோபத்தோடு வந்தது நாள். சுனாப சந்தீபித தீவிரமன்யுஹு. சுனாபம்னா பகவானுடைய சக்கராயுதம். அப்போது யஜ்ஞ வராகமூர்த்திக்கு பக்கத்தில் அந்த சக்கராயுதம் சொல்லித்தான், நீங்கள் எதுக்கா இந்த அசுரன் எதிர்க்க கதையை தூக்கின்னு வரவனை பார்த்து கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நான் போய் அவனை சம்ஹாரம் பண்ணி விடுறேங்கிறத அந்த சக்கரம் சொல்லி திருங்கிறாள். தத்ராபி தைத்தியம் கதையா பதந்தம் சுனாப சந்தீபித தீவிரமன்யுஹு ஜகான ருந்தானம் அசஹ்ய விக்ரமம் சலீலயேபம் மிருகராடி வாம்பசி தத்ரக்த பங்காங்கித கண்டதுண்டஹ யதா கஜேந்திரோ ஜகதீம் விபிந்தன். அப்பொழுது யஜ்ஞ வராமூர்த்தியான அந்த பெரிய பன்றி இருக்கே, அது அந்த அசுரனை சுவாமி அங்கே கொன்னார். அந்த தண்ணிக்குள்ளேயே கொன்னாராம். எப்படி ஒரு பெரிய சிங்கமானது யானையை கொல்லுமோ அப்படி அந்த யஜ்ஞ வராமூர்த்தி எதிர்த்துன்னு வர அந்த ஹிரண்யாக்ஷங்கிறதான அந்த அசுரன் இருக்கானே, அவனை கொன்னாலாம். ஜகான ருந்தானம்
அசக்கிய விக்ரமம் சலீலயேபம் மிருகராடிவம்பசி. மிருகராட்டு இவ அம்பசி. மிருகராட்டுன்னா மிருகங்களுக்கெல்லாம் அதிபதி சிங்கம். சிங்கம் மாதிரின்னாள். சிங்கம் எப்படி யானையை கொல்லும் அப்படி. தத்ரக்த பங்காங்கித கண்டதுண்டா யதா கஜேந்திரோ ஜெகதீம் விபிந்தன். அப்பொழுது அவருடைய முகம், இந்த யஜ்ஞ வராக மூர்த்தியினுடைய முகம் இருக்கே, அதெல்லாம் ரத்தத்தினால சிவப்பு அடைஞ்சுதான். முகமெல்லாம் செவந்து போயிடுதான். ஒரு கலரை போட்டு பூசின மாதிரி செவந்து போயிச்சாம் ரத்தத்தினால. அந்த அந்த ராட்சசனை கொன்னத்தினால. தமாலலீலம் சிததந்த கோட்டியா ஸ்மாமுத்க்ஷிபந்தம் கஜலீலயாங்க பிரஜாய பத்தாஞ்சலயோ நுவாக்கை விரிஞ்சி முக்கியாக உபதஸ்துரீஷம். இப்போ ஏற்பட்ட அந்த பகவானை பார்த்தாள் யஜ்ஞ வராகமூர்த்தி. அவரை பார்த்துவிட்டு எப்பேற்பட்ட மூர்த்தி அவர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாள். அவர் அப்படியே தமால மரம் மாதிரி ஒரு ப்ளூ கலர் உண்டாச்சாம். ப்ளூ கலரை எடுத்துட்டாலாம். அப்படியே இந்த சமுத்திரத்துக்குள்ளே, அந்த பிரளய ஜலத்துக்குள்ளே இந்த பூமியை தூக்கிண்டு சுவாமி யஜ்ஞ வராகமூர்த்தி தம் உடம்பெல்லாம் நீல கலராக பண்ணிண்டு அப்படி வெளியில் வந்தாள். அங்கே வெளியில் வரத்தே அவரை சூழ்ந்து பிரம்மாதி ரிஷிகளெல்லாம் இருக்காள். பிரம்மா ரிஷிகள் எல்லாரும், மரிச்சாதி ரிஷிகள் எல்லாரும் இருக்காளாம். இந்த பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணாள். யஜ்ஞ வராகமூர்த்தி தன்னுடைய தித்திப்புள்ள பூமியை தூக்கின வரத்தை பார்த்து அந்த சமயத்தில் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாலாம் அந்த யஜ்ஞ வராகமூர்த்தியை. அந்த ரிஷிகளெல்லாம் சேர்ந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாள் அடுத்த பல ஸ்லோகங்கள்னால. அதற்கு முன்பாக இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. மனுருவாச்ச 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 ஆதேசேகம் பகவதः ஆதேசேகம் பகவதः ஆதேசேகம் பகவதः வத்தேயாமி வசூதன வத்தேயாமி வசூதன வர்த்தேயாமி வசூதன ஸ்தானம் து இஹானுஜானீஹி ஸ்தானம் த்விஹானுஜானீஹி ஸ்தானம் த்விஹானுஜானீஹி பிரஜானாம் மம ச பிரபோ பிரஜானாம் மம ச பிரபோ பிரஜானாம் மம ச பிரபோ யதோகः சர்வபூதானாம் யதோகः சர்வபூதானாம் யதோகः சர்வபூதானாம் மஹீமக்னா மாம்பசி மஹீமக்னா மாம்பசி மஹீமக்னா மாம்பசி அஸ்யா உத்தரணே யத்னः அஸ்யா உத்தரணே யத்னः அஸ்யா உத்தரணே யத்னः தேவதேவ்யா விதீயதாம் தேவதேவ்யா விதீயதாம் தேவதேவ்யா விதீயதாம். மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச பரமேஷ்டி த்வபாம் மத்யே பரமேஷ்டி த்வபாம் மத்யே பரமேஷ்டி த்வபாம் மத்யே ததா சன்னாம வேக்ஷ்யகாம் ததா சன்னாம வேக்ஷ்யகாம் ததா சன்னாம வேக்ஷ்யகாம் கதமேனாம் சமுன்னேஷ்ய கதமேனாம் சமுன்னேஷ்ய கதமேனாம் சமுன்னேஷ்ய இதி தத்யௌ தியாச்சிரம் இதி தத்யௌ தியாச்சிரம் இதி தத்யௌ தியாச்சிரம். ஸ்ருஜதோ மே க்ஷிதிர்மார்பிः ஸ்ருஜதோ மே க்ஷிதிர்மார்பிः ஸ்ருஜதோ மே க்ஷிதிர்மார்பிः ப்ளாவ்யமானா ரசாங்கதா ப்ளாவ்யமானா ரசாங்கதா ப்ளாவ்யமானா ரசாங்கதா அதாத்ர கிமனுஷ்டேயம் அதாத்ர கிமனுஷ்டேயம் அதாத்ர
किमनुष्ठेयम् अस्माभिः सर्गयोजितैः अस्माभिः सर्गयोजितैः अस्माभिः सर्गयोजितैः यस्याहं हृदयादासं यस्याहं हृदयादासं यस्याहं हृदयादासं स ईशो विदधातु मे स ईशो विदधातु मे स ईशो विदधातु मे इत्यभिध्यायतो नासा इत्यभिध्यायतो नासा इत्यभिध्यायतो नासा विवरात् सहसा नघ विवरात् सहसा नघ विवरात् सहसा नघ वराहतोको निरगात् वराहतोको निरगात् वराहतोको निरगात् अंगुष्ठपरिमाणकः 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 तस्याभिपश्यत स्वस्थः तस्याभिपश्यत स्वस्थः तस्याभिपश्यत स्वस्थः क्षणेन किल भारत क्षणेन किल भारत क्षणेन किल भारत गजमात्रः प्रववृधे गजमात्रः प्रववृधे गजमात्रः प्रववृधे तदद्भुतमभून्महत् 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 मरीचिप्रमुखैर्विप्रैः 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 कुमारैर्मनुना सह कुमारैर्मनुना सह कुमारैर्मनुना सह दृष्ट्वा तत्सौकरं रूपं दृष्ट्वा तत्सौकरं रूपं दृष्ट्वा तत्सौकरं रूपं तर्कयामास चित्रधा तर्कयामास चित्रधा तर्कयामास चित्रधा किमेतत् सुकरं व्याजं किमेतत् सुकरं व्याजं किमेतत् सुकरं व्याजं सत्वं दिव्यमवस्थितं सत्वं दिव्यमवस्थितं सत्वं दिव्यमवस्थितं अहो बताश्चर्यमिदं अहो बताश्चर्यमिदं अहो बताश्चर्यमिदं नासाया मे विनिसृतं नासाया मे विनिसृतं नासाया मे विनिसृतं दृष्टो अंगुष्ठशिरो मात्रः दृष्टोऽङ्गुष्ठशिरो मात्रः दृष्टोऽङ्गुष्ठशिरो मात्रः क्षणात् गण्डशिलासमः क्षणात् गण्डशिलासमः क्षणात् गण्डशिलासमः अपि स्विद् भगवानेश अपि स्विद् भगवानेश अपि स्विद् भगवानेश यज्ञो मे खेदयन्मनः यज्ञो मे खेदयन्मनः यज्ञो मे खेदयन्मनः इति मीमांसतस्तस्य इति मीमांसतस्तस्य इति मीमांसतस्तस्य ब्रह्मणः सह सूनुभिः ब्रह्मणः सह सूनुभिः ब्रह्मणः सह सूनुभिः भगवान् यज्ञपुरुषः भगवान् यज्ञपुरुषः भगवान् यज्ञपुरुषः जगर्जागेन्द्रसन्निभः जगर्ज अगेन्द्रसन्निभः जगर्जागेन्द्रसन्निभः ब्रह्माणं हर्षयामास ब्रह्माणं हर्षयामास ब्रह्माणं हर्षयामास
हरिस्तांश्च द्विजोत्तमान् हरिस्तांश्च द्विजोत्तमान् हरिस्तांश्च द्विजोत्तमान् स्वगर्जितेन ककुभः स्वगर्जितेन ककुभः स्वगर्जितेन ककुभः प्रतिस्वनयता विभुः प्रतिस्वनयता विभुः प्रतिस्वनयता विभुः निशम्यते गर्घरितं स्वखेद निशम्यते गर्घरितं स्वखेद निशम्यते गर्घरितं स्वखेद क्षयिष्णुमायामय सुकरस्य क्षयिष्णुमायामय सुकरस्य क्षयिष्णुमायामय सुकरस्य जनस्तपः सत्यनिवासिनस्ते जनस्तपः सत्यनिवासिनस्ते जनस्तपः सत्यनिवासिनस्ते त्रिभिः पवित्रैः मुनयो गृणन् स्म त्रिभिः पवित्रैः मुनयो गृणन् स्म त्रिभिः पवित्रैः मुनयो गृणन् स्म तेषां सतां वेदवितानमूर्तिः तेषां सतां वेदवितानमूर्तिः तेषां सतां वेदवितानमूर्तिः ब्रह्मावधार्यात्मगुणानुवादं 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 विनद्य भूयो विबुधोदयाय विनद्य भूयो विबुधोदयाय विनद्य भूयो विबुधोदयाय गजेन्द्रलीलो जलमाविवेश गजेन्द्रलीलो जलमाविवेश गजेन्द्रलीलो जलमाविवेश उत्क्षिप्तवाळः खचरः कठोरः उत्क्षिप्तवाळः खचरः कठोरः उत्क्षिप्तवाळः खचरः कठोरः सटा विधुन्वन् खररोमशत्वक् सटा विधुन्वन् खररोमशत्वक् सटा विधुन्वन् खररोमशत्वक् खुराहताभ्रः सितदंष्ट्रयीक्षा खुराहताभ्रः सितदंष्ट्रयीक्षा खुराहताभ्रः सितदंष्ट्रयीक्षा ज्योतिर्बभासे भगवान् महीध्रः ज्योतिर्बभासे भगवान् महीध्रः ज्योतिर्बभासे भगवान् महीध्रः घ्राणेन पृथ्व्याः पदवीं विजिघ्रन् घ्राणेन पृथ्व्याः पदवीं विजिघ्रन् घ्राणेन पृथ्व्याः पदवीं विजिघ्रन् क्रोडापदेशः स्वयमध्वराङ्गः क्रोडापदेशः स्वयमध्वराङ्गः क्रोडापदेशः स्वयमध्वराङ्गः करालदंष्ट्रोऽप्यकरालदृग्भ्यां 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 करालदंष्ट्रोऽप्यकरालदृग्भ्याम् उद्वीक्ष्य विप्रान् गृणतो विशत्कम् उद्वीक्ष्य विप्रान् गृणतो विशत्कम् उद्वीक्ष्य विप्रान् गृणतो अविशत्कम् सवज्रकूटाङ्गनिपातवेग 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 विशीर्णकुक्षिः स्तनयन्नुदन्वान् विशीर्णकुक्षिः स्तनयन्नुदन्वान् विशीर्णकुक्षिः स्तनयन्नुदन्वान् उत्सृष्टदीर्घोर्मि भुजैरिवार्तः उत्सृष्टदीर्घोर्मि भुजैरिवार्तः उत्सृष्टदीर्घोर्मि भुजैरिवार्तः चुक्रोशयज्ञेश्वर पाहि मेति चुक्रोश
यज्ञेश्वर पाहिमेति शुक्रोश यज्ञेश्वर पाहिमेति खुरैः क्षुरप्रैः दर्हयंस्तदाप खुरैः क्षुरप्रैः दर्हयंस्तदाप खुरैः क्षुरप्रैः दर्हयंस्तदाप उत्पारपारं त्रिपरूरसायाम् उत्पारपारं त्रिपरूरसायाम् उत्पारपारं त्रिपरूरसायां ददर्शगां तत्र सुषुप्सुरग्रे ददर्शगां तत्र सुषुप्सुरग्रे ददर्शगां तत्र सुषुप्सुरग्रे यां जीवधानीं स्वयमभ्यदत्त यां जीवधानीं स्वयमभ्यदत्त यां जीवधानीं स्वयमभ्यदत्त स्वदंश्रयोद्धृत्य महीं निमग्नां स्वदंश्रयोद्धृत्य महीं निमग्नां स्वदंश्रयोद्धृत्य महीं निमग्नां स उत्थितः संरुरुचे रसायाः स उत्थितः संरुरुचे रसायाः स उत्थितः संरुरुचे रसायाः तत्रापि दैत्यं गदया पतन्तं तत्रापि दैत्यं गदया पतन्तं तत्रापि दैत्यं गदया पतन्तं सुनाभसन्दीपिततीव्रमन्युः 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 जघान रुन्धानमसख्यविक्रमं जघानरुन्धानमसख्यविक्रमं जघानरुन्धानमसख्यविक्रमं सलीलयेभं मृगराडिवाम्भसि सलीलयेभं मृगराडिवाम्भसि सलीलयेभं मृगराडिवाम्भसि तद्रक्तपङ्काङ्कितगण्डतुण्डः तद्रक्तपङ्काङ्कितगण्डतुण्डः तद्रक्तपङ्काङ्कितगण्डतुण्डो यथा गजेन्द्रो जगतीं विभिन्दन् यथा गजेन्द्रः जगतीं विभिन्दन् यथा गजेन्द्रो जगतीं विभिन्दन् तमालनीलं सितदन्तकोट्या तमालनीलं सितदन्तकोट्या तमालनीलं सितदन्तकोट्या क्ष्मामुत्क्षिपन्तं गजलीलयाङ्ग क्ष्माम् उत्क्षिपन्तं गजलीलयाङ्ग क्ष्मामुत्क्षिपन्तं गजलीलयाङ्ग प्रज्ञाय बद्धाञ्जलयोनुवाकैः प्रज्ञाय बद्धाञ्जलयोनुवाकैः प्रज्ञाय बद्धाञ्जलयोनुवाकैः विरिञ्चि मुख्याः उपतस्थुरीशं विरिञ्चि मुख्या उपतस्थुरीशं विरिञ्चि मुख्याः उपतस्थुरीशं ஸ்ரீ ஹரே நமஹ. இப்படி பிரம்மாவோடு கூட எல்லா ரிஷிகளுமா சேர்ந்து இந்த யஜ்ஞ வராமூர்த்தி பூமியை தன்னுடைய தித்திப்பல்ல தூக்கிந்து வர வைபவத்தை பார்த்து அவளை நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அடுத்தாப்பில் வர பல ஸ்லோகங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ இந்த கிளாஸை இதோடு நிறுத்திக்கிறேன். அடுத்த கிளாஸில் அந்த அடுத்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்துட்டு அதோடு கூட பூர்ணமாக எல்லாத்தையும் ஒரு தடவை அப்புறமா அடுத்த கிளாஸில் சொல்கிறேன்னா அடுத்த வாரம் கிளாஸ் உண்டு. ஸ்ரீ ஹரே நம. இந்த யஜ்ஞவரா அவதாரம் இருக்கே, இந்த கட்டத்துக்கு பலஸ்ருதி உண்டு. இதை கேட்டால் பெரிய இந்த யஜ்ஞ வராகமூர்த்தியினுடைய ஆவிர்பாவத்தை கேட்டால் அதுக்கு பலஸ்ருதி ரொம்ப வசத்தியாக சொல்லியிருக்கு. பின்னாடி அதையும் பார்க்க போகிறோம். அப்பேற்பட்ட வசத்தியான யஜ்ஞ வராகமூர்த்தியினுடைய அவதாரம் இன்றைக்கி பார்த்தோம். இந்த வாரம் தான் நாராயணியம் டேன்னு கொண்டாடுற நாள். நாளைக்கு தான் அந்த விருச்சிக மாதம் 28ஆம் தேதி, நாளைக்கு திங்கக்கிழமை. அன்றைக்கி தான் நாராயணியத்தை பூர்த்தி பண்ணதாக குருவாயூரில் எல்லோரும் கொண்டாடுவாள். ஆனால் என்னுடைய அனாலிசிஸ் படிக்க நான் ஒரு பிளாக் எழுதியிருக்கேன், படிக்கலாம் நீங்கள்லாம். இவர் என்றைக்கு ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியங்கிறதான அந்த கட்டப்பையாதி சங்கையை வச்சுட்டு அவர் என்றைக்கு பூர்த்தி பண்ணாளுங்கிற தினம் தெரிஞ்சுது. அதுலேருந்து 100 நாளை கழித்து பார்த்தாக்க
ஆச்சரியமாக கோகுலாஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காள் நாராயணியத்தை. முதல் முதல் தசகத்தை கோகுலாஷ்டமி அன்னைக்கு பண்ணியிருக்காள். அதனால் நான் மனசுக்குள்ளே நினச்சினேன், ஒவ்வொரு வருஷமும் கோகுலாஷ்டமியிலேருந்து ஆரம்பித்து 100வது நாள் அன்றைக்கி தான் நாராயணியம் டே கொண்டாடணும். அதுதான் கரெக்டாக எனக்கு தோன்றுறது. அப்படி பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் இந்த வருஷம் 9ஆம் தேதி வந்தது, உத்திராஷாட நட்சத்திரத்து அன்றைக்கி, அதுவும் வியாழக்கிழமை குருவாரம் அன்றைக்கி தான் வந்தது. அதனால் பரவாயில்ல. இதில் என்னத்துக்காக இது முக்கியமாக சொன்னேன்னா, நீ சனிக்கிழமை அன்றைக்கி அங்கே சென்னையில் என்னுடைய சிஸ்டர் 2 சிஸ்டருமே சேர்ந்துட்டு அவள் ஆற்றுல வந்து ஏகதின நாராயணியம் பாராயணம் பண்ணாள். 1 மணி நேரம் நான் டெலிஃபோனில் கேட்டேன். நான் அந்த டெலிஃபோனை டயல் பண்ணி அவளை சொல்லி கேட்டேன். அவள் ரொம்ப கனவேகத்தில் போகிறாள். அதனால் எனக்கு இந்த சொல்லிக் கொடுக்குறத இந்த எப்படி எல்லோரும் சொல்லணும்னு எனக்கு ஆசைன்னாக்க, ரொம்ப இந்த ஒரு நாள் ஏகதின நாராயணியம் பாராயணம் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, சீக்கிரமாக முடிக்கணும் 1 மணிக்குள்ளேங்கிறதுக்காக ஸ்பீடில் எல்லோரும் போவாள். இது எப்படின்னா, பாதாம் அல்வாவே சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ரயிலுக்கு போகணும்னு ஆழியை எடுத்துன்ட்டு லபக்குன்னு முழுங்கப்படாது. ஏன்னா ரொம்ப விலையுறந்த ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணினது பாதாம் அல்வா. அதை உட்காந்துட்டு ரசித்து சாப்பிடணும். அதுக்காக ஒரு ஸ்பூனை வச்சுட்டு 1 மணி நேரம் வாயில் போட்டு குழப்பப்படாது, அப்படியும் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு ஸ்பீடு உண்டு. அந்த ஸ்பீடு எல்லாருக்கும் புரிய முடியா இருக்கணும். நன்னா எல்லோரும் ஒரு 10 பேர் சேர்ந்து நாராயணியம் வாசித்தா ஸ்ருதியோடு கூட வாசிக்கணும். ஒருத்தன் ரொம்ப இறஞ்சி கத்தப்படாது, இன்னொருத்தன் கீச்சு மூச்சுன்னு சொல்லப்படாது. எல்லோரும் ஒரே குரலில் எல்லோரும் எங்கெங்கே நிறுத்துகிறாளோ அதே மாதிரி நிறுத்தி எல்லோரும் ஒழுங்காக சொன்னால் பாராயணம் நன்னா காதுக்கு இனிமையாக இருக்குன்னு கேட்குறதுக்கு. அப்படி தான் பாராயணம் பண்ணணும். அன்றைக்கி நாங்கள் பாராயணம் கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்து ரொம்ப அழகாக பண்ணாள். அதே மாதிரி இஞ்சியை நம்ம பண்ணணுங்கிறதா எனக்கு ஆசை உண்டு நாராயணியத்தை. இது எதுக்கு சொன்னேன்னா, இந்த நாராயணிய வீக்குங்கிறதுக்காக சொன்னேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. இப்போ சமாபன ஸ்லோகத்தோடு கூட முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.